கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்ம யோசேப்பு அப்படின்னு தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமான வசனம் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேல் மூதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருண அங்கே சேவித்தான். இந்த யோசேப்பு யார் பார்த்திங்கன்னா, யாக்கோபு ராகேலுடைய குமாரன் தான் இந்த யோசேப்பு. யாக்கோபுக்கு மொத்தம் 12 குமாரர்கள். அதில் 11ஆவது குமார் தான் இந்த யோசேப்பு. யோசேப்புடைய மனைவி யார் பார்த்திங்கன்னா, போத்திபிராவின் குமாரத்தி தான் ஆஸ்நாத் அப்படின்றவங்க தான் இவருடைய மனைவி. யோசேப்புக்கு மொத்தம் 2 குமாரர்கள், மனாசே, எப்ராயிம். யாக்கோப் 12 குமாரர்களையும் இந்த யோசேப்பை தான் அவர் என்ன பண்ணார், அதிகமாக நேசித்தார். அது நிமித்தமாக அவர் என்ன பண்ணார், யோசேப்புக்கு பல வர்ண அங்கேயே அவர் என்ன பண்ணார், கொடுத்தாரு. யோசேப்போட வாழ்க்கையில் அவருக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு விசித்திரமான ஒரு சொப்பனை காண்கிற பழக்கம் இருந்துச்சு. அந்த சொப்பனை அவர் எதிர்காலத்தில் அவர் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போனது அது காண்பிக்குது. இந்த சொப்பனத்தின் மூலயமா அவருடைய சகோதரர்களும் எல்லாம் அவர் மேலே போராமப்பட்டாங்க. ஒரு நாள் யோசேப்பு தான் கண்ட சொப்பனத்தை அவங்களுடைய சகோதரர்கிட்ட போய் சொல்கிறாரு. அதாவது வயலில் அரிக்கட்டுகளை அறுக்கும் பொழுது ஒரு அரிக்கட்டு மட்டும் தலை நிமிர்ந்து நிற்குது, மற்ற அரிக்கட்டுகளாம் அந்த அரிக்கட்டை சுற்றி தலை வணங்கி நிற்கிது. அந்த சொப்பனத்தை தன்னுடைய சகோதரர்கிட்ட யோசிப்பு சொன்ன உடனே அவங்க சகோதரர்கள்லாம் ரொம்ப கோவம் அவர் என்ன பண்ணாங்க, நாங்களாம் உன்னை வணங்கி நிற்கணுமா அப்படி சொல்லிட்டு அவர் மேலே ரொம்ப கோவப்பட்டு போராமப்பட்டாங்க. இதுக்கப்புறமா மறுபடியும் யோசிப்பு ஒரு சொப்பனத்தை காண்றாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரமும் என்னை வணங்கியது அப்படின்ற ஒரு சொப்பனத்தை சொன்னதும் அவருடைய தகப்பனாகிய யாக்கோபு கோவப்பட்டு, நானும் உன்னை வணங்கி நானும் உன்னுடைய தாயும் உன்னை வணங்கி நிற்கணுமோ அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கோவப்படுறாரு. இதை என்ன பண்ணுறாங்க, யோசேப்போட சகோதரர்கள் மனசில் வச்சுக்கிறாங்க. ஒரு நாள் யோசேப்பை யாக்கோவை கூப்பிட்டு தன்னுடைய சகோதரர்களும் ஆடு மாடுகள் மேய்ச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அதை போய் சுக செய்தியை போய் விசாரிச்சுட்டு வா, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆடுகள்லாம் ஒழுங்காக மேய்க்கிறாங்களா அப்படி சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வா அப்படி சொல்லி அனுப்புகிறாரு. அப்படி அவர் போகும்பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னா, யோசேப்போட சகோதரர்கள் யோசேப்பு தூரத்தில் வரதை பார்த்துட்டு இவரை எப்படியாவது கொன்று என்ன பண்ணணும், என்னை கொன்று போட்டுடணும் அப்படி சொல்லிட்டு அவர் மேலே ரொம்ப ஒரு போராமையில் அவங்க இருக்கிறாங்க. யோசேப்பு சகோதரர்கிட்ட வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, யோசேப்போட பல வர்ண அங்கேயே கழட்டி அங்கே தூரத்தில் ஒரு குழி இருக்கும், அந்த குழியில் என்ன பண்ணுறாங்க, அவரை கொண்டு போய் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, சாப்பிட ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிடும் பொழுது அங்கே இஸ்மவேலர்கள் அதாவது சுகந்த வாசனை பொருட்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்போது அங்கே இருக்கிற சகோதரர்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அந்த இஸ்மவேல்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், யோசிப்பை நம்ம விற்று போடுவோம், நம்முடைய தகப்பன்கிட்ட போய் யோசேப்பை ஒரு மிருகம் அடித்து கொண்டுடுச்சு அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க, முடிவெடுத்து அவரை கொண்டு போய் அந்த இஸ்மவேல்களை விற்றுடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட தகப்பன்கிட்ட போய் யோசேப்பு ஒரு கொடிய மிருகம் அவரை என்ன பண்ணுச்சு, அடித்து கொண்டுடுச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு ஆட்டு இருக்கு இல்லையா, வெள்ளாட்டு ரத்தத்தை அவருடைய பல வர்ண அங்கியில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தோய்த்து அந்த ரத்தத்தில் தோய்த்து எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பா கிட்ட காமிக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டது யாக்கோபு ரொம்ப மிகுந்த துக்கம் அடைஞ்சு பல நாட்களாக அவர் யோசேப்பை நினச்சி அவர் மனக்கவலையாகவே இருந்தார். யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல ஒரு சிறையில் அவர் என்ன பண்ணுறாங்க, அடைச்சி வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்ட இடத்துல அங்கே போத்திபார் அப்படின்ற ஒரு வீட்டில் போய் யோசேப்பு என்ன பண்ணார், வேலை செய்கிறார். அந்த இடத்துல யோசேப்பு நம்பிக்கைக்கு உரியவனாக இருந்தாலும் பொய்யான குற்றச்சாட்டு நிமித்தமாக அவர் என்ன பண்ணுறாரு, சிறையில் அடைக்கப்படுறாரு. சிறையில் இருந்தபோது யோசேப்புக்கு தேவனுடைய அருளால் மற்றவங்களுடைய சொப்பனத்தை சரியாக விளக்குற ஒரு பாக்கியம் அவருக்கு கிடச்சிது. அதனால் அவர் எகிப்தின் அதிபதியாக அவர் என்ன ஆனார், உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் அமர்ந்தார். 7 ஆண்டுகள் செழிப்பு, 7 ஆண்டுகள் பஞ்சம் வரும் அப்படி சொல்லி அவர் என்ன பண்ணார், அந்த நாட்டையே அந்த எகிப்து தேசத்தையே அவர் காப்பாற்றினார். பஞ்ச காலத்தில்
யோசேப்பின் சகோதரர்லாம் உணவுக்காக எகிப்துக்கு வந்தாங்க. யோசேப்பு அவங்க எல்லாரையும் என்ன பண்ணாரு? மன்னிச்சிட்டாரு. மன்னிச்சு தன் சகோதரோட அவர் என்ன பண்ணாரு? மறுபடியும் அவர் ஒன்று சேர்ந்தார். அப்போ யோசேப்போட வாழ்க்கையில் விசுவாசம், அதுக்கப்புறம் தேவனை நம்புதல், அவரிடத்துல ரொம்ப பொறுமை, கஷ்ட நேரத்தில் கூட அவர் தளராமல் இருந்தார். அது மட்டும் இல்லை, அவர் மன்னிச்சார். தன்னை கஷ்டப்படுத்தினவங்களும் என்ன பண்ணார்? மன்னிச்ச அந்த நேர்மை தான் எல்லா சூழ்நிலையும் அவர் உண்மையாக வாழ உதவி செஞ்சுது. அப்போ யோசேப்பு வாழ்க்கையில் கஷ்டத்தில் இருந்து அவர் வெற்றி பயணத்தை அவர் நோக்கி போனார். மனிதர்கள் செய்கிற எல்லா தீமையும் தேவன் நன்மையாக மாற்ற முடியும் என்பதை யோசேப்பு வாழ்க்கையில் நம்ம காண முடியுது.